நேயர்களை இப்போ நம்ம இந்திய அரசியல்ல சாணக்கியனா ஜம்பிங் குமார் அப்படின்னு அறிவிக்கப்படுகிற நிதிஷ்குமார், இவர் மோடியுடைய அரசாங்கத்திற்கு பெரும் திரட்டனாக அமைந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க நம்ப முடியுதா? 240 தொகுதிகளை எம்பிக்களை கையில் வைத்திருக்கிற பிரதமர் நரேந்திர மோடிக்கு 12 பேர் பலத்தோடு ஆட்சி செய்கிறார் நிதிஷ்குமார். அதே போன்று தெலுங்கானா டிடிஎஸ், அதாவது டிடிபி, அதாவது தெலுங்கானா உடைய நம்முடைய சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் பார்ட்டியும் அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். ஆக பஸ்வானுடைய பார்ட்டி எல்லாம் சேர்ந்ததான் 293 ஆதரவோடு நரேந்திர தாமோதர தாஸ் மோடியுடைய ஆட்சி நடக்கிறது. இப்போ என்ன குழப்பம்? ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் ஒரு குழப்பம் வந்திருக்கிறது. 10 வருஷத்தில் 4 முறை இடம் மாறி இருக்கிற ஒரு மாபெரும் தேசிய தலைவர் நிதிஷ்குமார். அதாவது ஜேபி என்று அழைக்கப்படுகிற ஜெயபிரகாஷ் நாராயணன் அவருடைய சீடர், வினோபாவாஜினுடைய பூமிதான் இயக்கங்களை எல்லாம் உள்வாங்கிய ஒரு சோசலிச தலைவர், அப்படித்தான் அறியப்படுகிறார். ஆனால் அவருடைய கொள்கையில் சோசலிசம் இருக்கிறதா, அவருடைய கொள்கையில் தத்துவம் இருக்கிறதா என்று பார்த்தால் அது ரொம்ப வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. நம்ம காணொளிகள்லையும் அல்லது வலைத்தளங்களிலும் இவரை பற்றி வரக்கூடிய அந்த விமர்சனங்கள் கடுமையாக இருக்கும். அப்படி ஒரு விமர்சனத்தை அவர் மீது வைத்து கொண்டாலும் அவர் இப்பொழுது 4வது முறையாக 10 வருஷத்தில் ஜம்பிங், இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம். இப்போ இதற்கு ரிசல்ட் என்னன்னா, கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக மாறி போனது. இந்த 2 கூடிய உருவத்தையும் பார்த்துக்கிடுங்க. கழுதை எப்படி இருக்கும், கட்டெரும்பு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவருடைய கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கடைசியில் வெறும் 43 இடத்துல நிற்க வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு ஒரு மைனாரிட்டியான ஜனதாவாக அவர்கள் மாறியிருக்கார்கள். அப்போ அவருக்கு காரணம் என்ன என்றால், இவர்களை இந்த நிலைக்கு உருவாக்கியது யார்? அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இப்போ 3 ஃபோர்ஸ் தான். ஒன்று பாரதிய ஜனதா, மற்றொன்று மண்ணின் மைந்தரான நிதிஷ், மற்றொருவர் ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய லாலு பிரசாத் யாதவ், அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ். இப்போ என்னன்னா, நேற்று முன்தினம் ஒரு செய்தி நடக்குது. ஆரிஃப் முகமது கான் அவர் கேரளாவிலிருந்து இங்கே வந்துட்டார். இப்போ அவரை கொண்டு வந்ததும் ஒரு நுணுக்கமான செய்தி இருக்குது. அப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்ன ஐயா நிதிஷ், நீங்கள் வரக்கூடிய சட்டமன்றத்தில் இடம் மாற போறீர்களா என்று கேட்குறாங்க. அதுக்கு நிதிஷ் என்ன சொல்கிறாரு, மலுப்பலாக அவர் பதிலளித்து இடத்தை காலி பண்ணுற செய்தியும் ஆஜ் தக்கில் நாமல் நேரடியாக பார்க்க முடிந்தது. உடனே ஆரிஃப் முகமது கான் என்ன சொல்கிறார், நல்ல செய்தி நடக்கும்போது ஏடகொடமாக கேள்வியே நீங்கள் கேட்டு இடத்தை அசிங்கப்படுத்தக்கூடாது, கலங்கப்படுத்தக்கூடாதுங்கிறார். இதில் என்ன ஏடகடம்? அதாவது நிதிஷ்குமார் ஒரு அரசியல் ஜம்பி, என்ன சொல்கிறது, அவர் பங்குமார் மாதிரி, அவர் ஜம்ப் குமார், இங்கேருந்து ஜம்ப் ஆவார், அங்கிருந்து இடமாற்ற தலைவர். அப்போ அவர் இவங்க அழைப்பு கொடுக்குறாங்க. யார்? ஆர்ஜேடி. குழம்பும் குட்டையில் மீன் பிடிக்கும் கதையாக ராஷ்டிரிய ஜனதா தளம் அறிவிப்பு கொடுக்குற, ஐயா வந்துருங்க, நாம மண்ணின் மைந்தர்கள், நீங்கள் அவங்கள நம்புனா மோடி அமித்ஷா குரூப்பு உங்களை காலி செய்திருவார்கள் என்று சொன்ன உடனே இவர் இல்லைன்னு உறுதியாக சொல்லணுமில்ல, மழுப்பலாக சிரித்து கொண்டு ஒரு புன்முறுவலோடு இடத்தை அவர் காலி செய்கின்றார். இங்கே நமக்கு ஏற்படுகிற ஒரு ஒரு செய்தி என்னவென்றால், நிச்சயமாக இவர் இடமாறப் போகிறாரா என்றால் அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. எந்த நேரமும் அவருக்கு இடம் மாறுவார். ஏனென்று கொண்டால் பாரதிய ஜனதா எல்லா அரசியல் கட்சிகளையும் அப்படித்தான் ஆக்கியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அந்த மண்ணின் மைந்தனான உத்தவ் தாக்கரேயே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள், ஆதித்ய தாக்கராவே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள், என்சிபியே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள், அஜித் பவாரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள், சிண்டேயே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். மிகப்பெரிய மாநிலத்தில் திருப்பி கேட்டால் ஆர்எஸ்எஸ்ஸை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட முயற்சி செய்தார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகாவத் இவர்களின் மீது சீறுகிறார். இவர்களை மீட்டுவதற்கு மோடி மடாதிபதிகளை, அதே மாதிரி பலவேறு ஆட்களை, ஜீயர்களை தூண்டி விடுகிற கொடுமையில் இப்பேற்பட்ட மாபெரும் கட்சி தலைவர்களையே அவர்கள் துண்டாடுகிற போது, பிரவீன் தொக்காடியா என்று ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? அவர் இப்பொழுது எங்கு இருக்கிறார் தெரியவில்லை. மோடி அமித்ஷாவை எதிர்த்தால் இந்திய அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாது.
அப்படிப்பட்டவற்றை நிரூபித்து கொண்டிருக்கும் அவர்கள்தான் எப்படி நிதிஷ்குமாரை மறுபடியும் கொண்டு வர போறாங்க? 43 இடத்தை வச்சுட்டு இப்போ மைனாரிட்டியா வச்சிருக்கிறாங்க. 74 இடங்கள் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இவங்க 43 எப்படி கொடுக்க போறாங்க? நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவர் நல்லா உணர்ந்திருக்கிறாரு. நிதிஷ்குமார் அரசியல்ல ரொம்ப ஒரு பெரிய ஆளு, வயதிலும் கூடினவர். அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஏக்நாத் சிண்டேக்கு ஏற்பட்ட கதிதான் எனக்கு உருவாகும். பட்னாவிஸை கொண்டு வந்து வச்சு ஏக்நாத் சிண்டேயை காலி பண்ணாங்க. ஏக்நாத் சிண்டே முரண்டு பிடிச்சார், நடக்கலையே. அதே மாதிரி நீங்க இப்படித்தான் சொல்லி நம்மை அழுத்தி இருக்கிற 43ஐயும் 4 கூட மாற்றி போடுவாங்க. ஆகவேதான் ஆர்ஜேடி சொல்கிறது, நமக்குள் இருக்கிற பிரச்சனைகளை நாம் பேசிக்கொள்வோம். நீங்க வாங்க, நீங்களும் பீகாரி, நானும் பீகாரி, நாம சேர்ந்து நிற்போம். அவர்களோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி, அதே மாதிரி சிறுபான்மையினர் வாக்குகள், அதே மாதிரி யாதவர்களுடைய வாக்குகள், இப்படியெல்லாம் ஓபிசியுடைய வாக்களை பெற்று வெற்றி பெறலாம். அவருடைய சார்ந்த குருமி சமூகத்தினுடைய வாக்குகள்லாம் அங்கே இருக்கு. ஆகவே இப்பொழுது இடம் மாறுகிறாரா என்றால் அறிவிக்கப்படவில்லை, ஆனால் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஆட்சியை கவிழுமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். ஆட்சியை கவிழ்வதற்கு என்னை பொறுத்தவரை சாத்தியக்கூறுகள் மிக குறைவுதான். ஏனென்றால் 293 12 போனால் ஒன்றும் இல்லைதான். ஆனாலும் வேறு வித சிக்கல்களை ஏற்படுத்தலாம். ஏனென்றால் பீகார் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தினுடைய விவகாரங்கள் ராஜ்யசபாவில் அவர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும். நாம் என்ன நினைத்தோம் என்றால், இந்திய வரலாற்றில் பார்க்கின்ற போது ஹரியானாவில் அவர்கள் தோல்வியடைவார்கள் என்று நினைத்தோம். ஹரியானாவில் வெற்றி பெற்று விட்டார்கள். அதே போன்று மகாராஷ்டிராவில் பெருந்தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு, அங்கேயும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஆக இங்கே எல்லாம் சட்டமன்றத்தினுடைய பலம் அவர்களுக்கு அதிகரிக்கிறது. அந்த பலம் அதிகரிப்பு, ஏற்கனவே ராஜஸ்தானில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், மத்திய பிரதேசத்தில் அவர்களுக்கு நல்ல முறையில் இருக்கிறார்கள். ஆக இந்த பலம் சத்தீஸ்கரில் அவர்களுடைய ஆட்சி தான் நடக்கின்றது. எல்லாவற்றையும் இழந்திருக்கிற போது இந்த பலம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலோ அல்லது தீர்மானங்கள் பிரணனைகளை கொண்டு வந்தாலோ அவர்களுக்கு 2 அவைகளிலும் பலத்தை கொடுக்கும். ஆனால் பீகார் உண்மையிலேயே நிதிஷ்குமார் ஒருவேளை அவர் வெளியேறுவதற்கு சாத்தியக்கூறு 70% இருக்கிறது. வெளியேறாமல் இருப்பதற்கு சாத்தியக்கூறு 30% இருக்கிறது. 50-50 என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. நம்முடைய இவரை கடந்த காலத்தில் நிதிஷ்குமாருடைய தன்மைகளை, நிதிஷ்குமாருடைய பிம்பத்தை, நிதிஷ்குமாருடைய தாவும் நடவடிக்கைகளை ஆய்வு செய்கின்ற போது அவர் ஈஸியாக தாய்விடுவார். ஏனென்றால் அவர் கடைசி வரை யாருடைய காலையும் விழுந்தாவது அவர் பிரதமராக, அதாவது முதல்வராக தொடர வேண்டும் என்பது அவருக்கு அழகாக நிரூபிச்சிருக்கிறார். இப்போ கட்சியை காப்பாற்றணும், மோடி அமித்ஷா கையில் இருக்கிறதும் கரைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு நோக்கம். இந்த விவகாரம் இந்திய அரசியலில் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தலாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்தியா கூட்டணியில் ஏற்கனவே முரண் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி வெளியேற வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய கோரஸை வெளியிடுகிறது சஞ்சய் சிங்கின் தலைமையில். ஆனால் காங்கிரஸ் கட்சி டெல்லியில் பிஜேபி வெற்றி பெற்றால் அவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும். ஆம் ஆத்மி வெற்றி பெற்றால் பிஜேபிக்கு பெரும் அவமானகரம் ஏற்படும். ஆகவே இதில் பல மேனிப்புலேஷன் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்திய அரசியலே ஒரு குழப்பம் தான் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்க்கும் மோகன் பகாவத்துக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு குழப்பம். 2025 செப்டம்பரில் 75 வயசு முடிய போகுது மோடிக்கு. 2025 ஆர்எஸ்எஸ் 100வது ஆண்டு விழா வரப்போகிறது. அதே சமயம் பாஜகவின் ஆதரவு கட்சியான நிதிஷ்குமார் வெளியேறப் போகிறார் என்ற குழப்பம். அதே போன்று இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சிகளும் காங்கிரஸை மௌனியாக்கிவிட்டு மமதாவை தலைவராக ஆக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் குரல் எழுப்புகின்றன. அங்கே ராகுல் காந்தி மட்டுப்படுத்தப்படுகிறார். பெரியண்ணன் மனப்பான்மையில் இந்தியா கூட்டணி எல்லாரையும் இவர்கள் காங்கிரஸ் கட்சி இல்ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற குறைகள் அங்கேயும் வருகிறது. ஆக குழப்பம் எல்லா பகுதியிலும் இருக்கிறது. இதுதான் தற்போது இந்திய அரசின் நிலைமை. வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதற்கு முன்பு நிதிஷ்குமார் அநேகமாக இடம் மாறலாம் என்ற கேள்வியோடு அடுத்த அனலைஸில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.